Hello all. So in this video we are going to see the concept of constants. Constantsனா என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம டோக்கன்ஸ்னா என்ன நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? டோக்கன்ஸ்னா என்ன? ஸ்மாலஸ்ட் யூனிட் என்ன? சி ப்ரோக்ராம். அப்புறம் நிறைய டைப்ஸ், நிறைய டோக்கன் சப்போர்ட் பண்ற நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்தோம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன? கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அ டோக்கன். ஓகேவா? எஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னன்னா ஃபிக்ஸட் நியூமரிக் வேல்யூஸ் ஒரு கேரக்டர் வேல்யூஸ். ஓகே. ஸோ ஜென்ரல் டேர்மில் நம்ம கான்ஸ்டன்ட்னா என்ன, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, ஏன்னா அவங்க இர்ரீப்ளேசபிள், அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க, அதனால அந்த கான்ஸ்டன்ட். ஸோ அதே டேர்ம் தான் இங்கேயும். ஸோ வாட் இட் வில் டூ, தட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ அதனால தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் பெர்ஃபார்ம் ஆகிறது தான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாமா? எஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட்ல என்னென்ன இருக்குது? இட் ஹாஸ் ரியல் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ரியல் கான்ஸ்டன்ட், ரியல் நம்பர்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் ஆகக்கூடியது என்னது? ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல சிங்கிள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்ம டேட்டா டைப்ஸில் படித்தோம் இல்லையா? ஸோ அதே தான் சிங்கிள் ப்ரிசிஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் டபுள் ப்ரிசிஷன் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இன்டீஜரில் என்னென்ன இருக்குன்னா டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. கிளியர்? எஸ். கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல என்ன இருக்குது? சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ ஒன்று என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஹோல் நம்பர்ஸ். ஓகே. எஸ், வி ஆல் நோ ஹோல் நம்பர்ஸ் யூஸ்வலி கால் இன்டீஜர். சரியா? ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ரெஃபர்ஸ் டு தி சீக்வென்ஸ் ஆஃப் டிஜிட் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் இன்டீஜர். ஓகே. ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 3 ways. நம்ம அங்கேயே என்ன பார்த்தோம்? டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹோப் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 35. ஸோ இந்த 35 வந்து டெசிமலில் எப்படி எழுதுவாங்க? ஒரே நேம் தான், பட் டெசிமல் எப்படி எழுதுவாங்க, ஆக்டலில் எப்படி எழுதுவாங்க, ஹெக்ஸாடெசிமல் எப்படி எழுதுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஆக்டலில் 35 நம்ம எழுதணும்னா ஸோ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 35ன்னு போடும்போது ஸோ இட் கோஸ் 4 times. ஸோ 4 timesனால் என்ன வரும்? 32 வரும். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? இட் வில் கம் 3, right? 35 minus 32 is 3, right? ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 43. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம எடுப்போம். ஸோ 43. ஆனால் ஆக்டலில் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்? 3 digits. ஸோ 2 தான் இருக்குன்றதுனால we are adding 0. ஸோ அதனால 043. அதே மாதிரி இப்போ 35 ஹெக்ஸாடெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை பண்ணும்போது we'll be getting 23. ஸோ 23 2 digitsனாலன்றதுனால தான் 4 digitsல நம்ம எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஓகே. அண்ட் we are also having rules for an integer constant. Okay, so rules for an integer constant. So what are the rules to be followed for an integer constant? An integer constant may be positive or negative. So it can be have a positive value or also can have a negative value. But default sign எதுவுமே மென்ஷன் பண்ணலனும் போது it should be positive. Okay, yes. So the integer constant should not have a decimal point. Yes, we all know that decimal point கண்டிப்பா இருக்கவே கூடாது. Yes. So third point, no commas and blank spaces are allowed in integer constants. So எந்த விதமான commas, blank space எதுவுமே இருக்கக்கூடாது integer constantsல. Next, an integer constant should not use exponent. Exponent அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது. ஓகே. எஸ். இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சஃபிக்ஸில் வந்து ஸ்மால் யூ, கேபிட்டல் யூ, அன்சைன்ட் இன்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூ யூஸ் பண்ணுவாங்க. லாங் இன்ட்டுக்கு வந்து எல், ஸ்மால் எல் ஆர் கேபிட்டல் எல். ஷார்ட் இன்ட்டுக்கு வந்து எஸ். ஸோ இந்த மாதிரியான சஃபிக்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் நாட் நெசசரி, கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. இப்போ நம்ம ஐடென்டிஃபையர் நேமுக்கே நம்ம சொன்னோம் இல்லையா, ஐ ஏஜ்னு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஐ ஏஜுக்கு நம்ம என்ன சொன்னோம்? வேறெவர் நம்ம எங்கெல்லாம் நம்ம இந்த ஐ ஏஜ் நம்ம பார்க்குறோமோ அந்த ஏஜ் வந்து இன்டீஜரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற பர்பஸ்க்காக தானே. ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த யூ, ஸ்மால் எஸ் ஆர் கேபிட்டல் எஸ்,
இந்த எல். ஸோ இதெல்லாம் வந்து என்ன என்ன அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம சொல்லாமலே இந்த ஒரு சிங்கிள் ஆல்ஃபபெட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். இட் இஸ் நாட் நீடட், சஃபிக்ஸ் ஆர் நாட் நீடட், ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாம் வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், அன்சைன் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஷார்ட் இன்டீஜர், லாங் இன்ட்டு, அன்சைன் ஷார்ட் இன்ட்டு, அன்சைன் லாங் இன்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து வேலிட் திங்ஸ். இன்வேலிட்னு சொல்லும் போது இதெல்லாம் ஏன் இன்வேலிட்? blank ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, கமா இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, பாயிண்ட்ல இருக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இன்வேலிட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ். கிளியர்? எஸ். So next is real constants. So real constant, இங்க real constants are often called, real numbers நாலே நம்மளுக்கு தெரியும், floating point constant. So it can be classified into two types, fractional form and exponential form. ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்னா நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட் அது இருக்க போது. நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் பாயிண்டில் வச்சு எழுதுறது. ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, இட் கேன் ஆல்சோ ஹேவ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் டிஃபால்ட் சைனை நம்ம பார்க்கும்போது இட் ஷுட் பி இன் பாசிட்டிவ். ரியல் கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹேவ் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் கம்பல்சரி இருக்கணும். நோ கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுட் இன் அ constant, real constant. அதில் கண்டிப்பாக blank spaces, commas இருக்கக்கூடாது. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரியல் கான்ஸ்டன்ட் ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லும் போது இதில் வந்து உங்களுக்கு தெரியல, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லும் போது இ போட்டு நம்பர்ஸ் வரும். ஓகே, ஸோ அது எதுக்கு போடுவாங்கன்னா, எய்தர் இட் இஸ் டூ ஸ்மால் ஆர் டூ லார்ஜ் இருக்கும்போது அந்த ஈன்ற வேர்ட் வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் ரெப்ரசன்டேஷன் டூ பார்ட்ஸில் நடக்கும். என்னென்னா, ஒன்று வந்து மேன்டைஸா, இன்னொன்று வந்து எக்ஸ்போனென்ட். ஓகே, ஸோ இந்த மேன்டைஸா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த நம்பரில் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நம்பர், யூ கேன் see ஒரு நம்பர் 3.4E5 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 3.4E5ல இப்போ இந்த இ வேர்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இ ஆல்ஃபபெட் நோட் பண்ணிட்டீங்கன்னா, பிஃபோர் ஈக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த 3.4 வந்து மேன்டைஸானும், ஆஃப்டர் ஈயை வந்து எக்ஸ்போனன்ட்னும் சொல்லுவோம். கிளியர்? ஓகே, அதுதான் டூ பார்ட்ஸ். பிஃபோர் ஈயை வந்து மேன்டைஸானும், ஆஃப்டர் ஈயை வந்து எக்ஸ்போனன்ட்னும் சொல்லுவோம். ஓகே, ஸோ ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ரியல் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா, ஸோ த மேன்டைஸா பார்ட், எக்ஸ்போனன்ட் பார்ட் ஷுட் பி செப்பரேட்டட் பை அ லெட்டர் இ. ஸோ ஆமாம், இங்கே வந்து டூ பார்ட்ஸ் பிரியும் போது அந்த இ வச்சு தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், த மேன்டைஸா பார்ட் அண்ட் எக்ஸ்போனன்ட் பார்ட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அதே தான் டிஃபால்ட் வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். த மேன்டைஸா அண்ட் எக்ஸ்போனன்ட் பார்ட் must have at least one digit. So ரெண்டுத்துக்குமே அட்லீஸ்ட் it should have one digit. No commas and blank spaces are allowed in a real constant. ஸோ இங்கேயுமே எந்த விதமான கம்மாஸும் blank spacesம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ these are the some kind of an examples of exponential form. Clear? Next, single character constant. Single character constant நேம்ல என்ன இருக்கு? It will have only a single character, single alphabet மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சிங்கிள் கேரக்டர் or a character constant containing a single character. முக்கியமான விஷயம் என்னன்னா, it enclosed with a pair of single quotes. இதுதான் important. Single character constant will always enclosed with a single quotes. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் கோட்ஸ் தான் இருக்கணும். இப்போ இந்த ஏன்னு சொல்லும் போது ஏக்கு மேலே சிங்கிள் கொட்டேஷன்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஸோ சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் மஸ்ட் பி எய்தர் அ சிங்கிள் ஆல்ஃபபெட் ஆர் அ சிங்கிள் டிஜிட் ஆர் அ சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த கோட்ஸ்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கோட்ஸ்குள்ள வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பட் இட் ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன், சிங்கிளாக தான் இருக்கணும் அது. ஓகே, the length of the single character constant is only one. அந்த கோட்ஸ்குள்ள வெறும் ஒரே ஒன்று தான் இருக்கணும். அது ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், டிஜிட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அது வந்து ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, ஸோ these are the valid examples of single character constant and some of the examples invalid examples. ஸோ சிங்கிள் கேரக்டரை டபுள் கொட்டேஷனில் கொடுக்கக்கூடாது, அப்போ அது சிங்கிள் கேரக்டராக வராது. ஓகேவா? எஸ். ஸோ 3 கொடுக்கக்கூடாது, டிஜிட்ஸாக இருந்தாலுமே அது 3 கொடுக்கக்கூடாது. இது பாருங்கள், இங்கே வந்து டபுள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்கிளில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ இன்வேலிட். 2 டபுள், also quotation wrong. Okay, these are the invalid examples of single character constant. Next is
ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் ஆக்சுவலா என்னன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் அ கேரக்டர் ஆர் அ வேர்ட் ஆர் அ டிஜிட். ஓகேவா? அந்த சீக்வென்ஸ் ஆஃப் அ கேரக்டர் enclosed in a double quotes. This is important in string constants, double quotes. Clear? Single character constantல என்ன ஆகும்? Single quotes. String constantsல double quotes. Okay, a string constants may consist of any combination. அதுக்குள்ளேயே என்ன வேணாலும் இருக்கலாம். டிஜிட்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். எஸ்கேப் சீக்வென்ஸ் அப்கமிங் டாபிக்ல வரும். எஸ்கேப் சீக்வென்ஸா இருக்கலாம். எஸ்கேப் சீக்வென்ஸ் சொல்லும்போது கேரக்டர் செட் பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? கீழே ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் செட் படிக்கும்போது /t ஃபார் ஹாரிசான்டல் டேப், /v ஃபார் வெர்டிக்கல் டேப், அதெல்லாம் தான் எஸ்கேப் சீக்வென்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் சீக்வென்ஸா இருக்கலாம், ஸ்பேசஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? The end of the string is marked with a single character referred as null character. So null, so this is also in an escape sequence. Okay, நான் அதான் சொன்ன மாதிரி escape sequence என்ன வேணாலும் இருக்கலாம். Note that the character constant a, this is a character constant a, and the corresponding single character string constant a are not equivalent. நல்லா பாருங்க, இது single character constant enclosed in a single quotes. இதுவும் அதே a enclosed in a double quotes-உம் ஈக்குவல் கிடையாது. இது சிங்கிள் கேரக்டர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், சாரி சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், இது சிங்கிள் கேரக்டர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? த நேம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொட்டேஷன் கோட்ஸும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்கள், இங்கே ஏ என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள் கோட்ஸ், இது வெறும் கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான், அதாவது சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான். பட் இங்கே ஏ என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக டூ வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் ஆஃப் ஏ இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு நல் வேல்யூவும் இருக்குது. ஸோ அதுதான் the string constant a consists of a character a and null value. Further, a character constants are equivalent integer value where a single character string constant does not have an equivalent integer value. So it will not have an equivalent integer value. It occupies 2 bytes. ஸோ நம்ம இங்கே சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல என்ன பண்ணோம்? ஒன்லி ஒன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இட் ஆக்கிபைஸ் 2 bytes. ஸோ எதுக்குன்னா 1 ஃபார் தி ஆஸ்கி கோட், இந்த ஏவோடைய ஆஸ்கி கோடுக்கும், அனதர் ஃபார் தி நல், அந்த /0 இருக்கு இல்லையா? அனதர் ஃபார் தி நல் வேல்யூ வித் த வேல்யூ 0, விச் இஸ் யூஸ் டு டெர்மினேட் ஆல் தி ஸ்ட்ரிங்ஸ். Clear? Yes. So the rules for constructing a string constant. So what are the rules? A string constant may be a single alphabet or a digit or a special character or a sequence of alphabets or digits enclosed in a double quotes. சரியா? ஸோ இது வந்து என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த வேலிட் எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். Yes. So every string constant ends up with a null character which is automatically assigned. So எல்லா string characterமே ends up with null character. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அசைன் ஆகிடும். அது நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், அது வந்து அவுட்புட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அது டிஸ்பிளே ஆகாது. பட் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அசைன். Okay, so these are the valid examples of string constants and these are the invalid examples of string constants. இதெல்லாம் ஏன் invalid? இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸில் எழுதிட்டு சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கறது ராங். ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சிங்கிளில் முடிச்சிருக்காங்க, தட் இஸ் ராங். சிங்கிளில் ஸ்டார்ட் பண்ணி டபுளில் முடிச்சிருக்காங்க, தட் இஸ் ராங். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலும் தட் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸில் நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்தோம். ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட்ல ரியல், சிங்கிள் ப்ரிசிஷன், டபுள் ப்ரிசிஷன். இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸில் டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல சிங்கிள் கேரக்டர்னா என்ன, ஸ்ட்ரிங் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். See you in the next video. Thank you.